இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு இந்தியா முழுக்க இன்னைக்கு இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து தொடர்ச்சியான போராட்டங்களில் முன்னெடுத்திருக்கோம். அதன் ஒரு பகுதியா இன்னைக்கு சென்னை மாநில கல்லூரியில இந்த போராட்டம்ன்றது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மதவாத பிஜேபி அரசாங்கம் தொடர்ச்சியா மதங்களை வைத்து இந்தியாவில் அரசியல் செஞ்சுட்டு வருது. அதை எதிர்த்தோம். இன்னைக்கு ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடுகளான ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் நாட்டில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர் இந்தியாவிற்கு வரதுக்கு நாங்கள் குடியுரிமையை நாங்கள் கொடுப்போம், அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கொடுப்போம்னு சொல்ல அதே அரசாங்கம் இன்னைக்கு ஸ்ரீலங்கால அதே இந்துக்கள் கஷ்டப்படுறாங்க, அதே சீக்கியர்கள் கஷ்டப்படலாம், அதே தமிழர்கள் கஷ்டப்படுறாங்க. அதே போல இன்னைக்கு மியான்மர்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினரான சனியா முஸ்லிம்ஸ் கஷ்டப்படுறாங்க. அதே போல இன்னைக்கு பூட்டான் இந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு குடிபெயரக்கூடிய அதே இந்துக்கள் இருக்காங்க, அதே மத சிறுபான்மையினர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் ஏன் இந்த சட்டத்தை அவங்க மாற்ற மாட்டாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையையும், அதே போல இன்னைக்கு வெறும் ஒரு மதத்தை மட்டும் அவங்க பிளவுபடுத்துறது இது தொடர்ச்சியா இந்தியாவில் தொடர்ச்சியா நடந்துட்டு வருது. இந்த ஒரு மதத்தை மட்டும் வைத்து அரசியல் செய்யக்கூடாது அப்படின்ற கோரிக்கையும், அதே போல இந்த சிஏஏ சட்டம் 2019 கொண்டு வரப்பட்ட போதே இந்திய மாணவர் சங்கம் தொடர்ச்சியான போராட்டங்களை இந்தியா முழுக்க நடத்திட்டு வந்தது. அதே வழியில இன்னைக்கு இந்த போராட்டத்தை இன்னைக்கு நேற்று சாயந்தரமே சென்னை பல்கலைக்கழக விடுதியில இந்த போராட்டத்தை நம்ம இந்திய மாணவர் சங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ச்சியா தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க இந்த போராட்டங்களை தொடர்ச்சியா கொண்டு போவோன்றதும், சிஏஏ சட்டத்தை எப்ப திரும்ப பெறாங்களோ அப்ப வரையும் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியா தொடரும் அப்படின்றதும் இன்னைக்கு இந்த சட்டம் இந்த டைம்ல கொண்டு வராரு. 2019 தேர்தலுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை கொண்டு வரனாங்க. இப்போ அதே போல இந்த 2024 ஆண்டு தேர்தலுக்காக இந்த சட்டத்தை அரசியலுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வராங்கன்றத நாங்க இந்திய மாணவர் சங்கமா கோரிக்கை வைக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ராமர் கோயிலை அவங்க பயன்படுத்தி தேர்தலில் பயன்படுத்தலாம்னு பார்த்தாங்க, அது வேலையாகல. அதே போல எலக்ட்ரல் பாண்டால அவங்களுக்கு பெரிய பாதிப்பாகும் அப்படின்றத மறைக்கிறதுக்காக இன்னைக்கு சிஏஏ சட்டத்தை அவசரமா நாங்க அது எலக்ட்ரல் பாண்ட் நியூஸ் காலையில தான் வருது. அதே போல சாயந்தரத்துல இந்த சிஏஏ சட்டத்தை நாங்க சொல்ல போறோம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு இன்னிலிருந்து அவங்களுடைய ரம்ஜானுக்கான நோன்புன்றது ஆரம்பிக்க போகுது. ஒரு அந்த சிறுபான்மையால வஞ்சிக்கக்கூடிய அது முக்கியமா இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு டைம்ல இது ஒரு செயல்பாடுகள் இருக்கக்கூடிய இதுல கரெக்டா எந்த டைம்ல அவங்க கொண்டு வராங்கன்றதும் ஒரு பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு தொடர்ச்சியா இந்து முஸ்லீம் சொல்லி கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இந்தியா முழுக்க இது மேலும் அதிகரிக்கிறது மூலியமா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வளர்ச்சிக்காக போராட மாட்டாங்க, இங்க இருக்கக்கூடிய மக்கள் மதத்துக்காக தான் போராடிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு சிந்தனைக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது எதிர்த்து தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுப்போம் அப்படின்றத கேட்டுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.